ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நாளைக்கு இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் நடக்க இருக்குது. இந்த சூரிய கிரகணம் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நாளைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 9:10 மிட் நைட் 2:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் வெளிநாடுகளில் இந்த சூரிய கிரகணத்தை நல்லாவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக USA, இங்கிலாந்து, ரஷ்யா போன்ற நாடுகளில் இதை நல்லாவே பார்க்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம இந்திய நேரப்படி அது கிரகணம் நடக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. ஸோ அது கிரகணம் நடக்கிற நேரம் தான். என்ன நம்மளால் பார்க்க முடியாதே தவிர பட் கிரகணம் தான். ஸோ அதனால் நிறைய கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து இது சம்மந்தமாக நம்மக்கிட்ட வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதில் ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அக்கா பலாப்பழம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது பலாப்பழம் சாப்பிட்டா கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது, முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக இது உண்மைதானா, இது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. அதுலேயும் முக்கியமாக முதல் 3 மாத கர்ப்பத்தில் இருக்கிறவங்க அந்த பலாப்பழத்தை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேணுன்னா கொஞ்சம் நிற மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்டுக்கலான்னு தப்பில்லை. பட் இருந்தாலும் ஏன் இப்போ இந்த கிரகண நேரத்தில் குறிப்பாக அதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதே விஷயந்தான். சாதாரணமாகவே அந்த பலாப்பழம் அப்படிங்கிறது அஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுத்தா சாப்பிட, அதாவது செரிக்காது, மாந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்குமே அதே தான். இது நிறையா சாப்பிட்டா மாந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாந்தி, தலை சுத்தல், அந்த மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. ஸோ கிரகண நேரத்தில் இன்னுமே அந்த டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த பலாப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. மற்றபடி கண்ணை மூடிக்கிட்டு நம்ம அதை ஏதோ ஆபத்துன்னு நினச்சி பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அந்த கிரகணம் நடக்கிற டைமில் தண்ணி குடிக்கலாம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற பழங்கள் எடுத்துக்கலாம். அதாவது வாழைப்பழம் இல்லை வேறு ஏதாவது பழங்கள் எடுத்துக்கலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை, தண்ணீர் குடிச்சிக்கலாம். இது எல்லாமே பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி ஹெவியாக நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய உணவுகளை அந்த நேரத்தில், முக்கியமாக நான்வெஜ்ஜு, அப்புறமா பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டு, ஏதாவது பன் ஐட்டங்கள், கேக் ஐட்டங்கள், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதை தான் நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே ஒரு கான்செப்ட் தான் இந்த பலாப்பழத்துக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.